தொடப்பு கட்ட மாமாக்காரன் ஜெயராமனையும், கிட்னி திருடி ஜூலி மாமாக்காரிய பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரே நாள்ல 3 கட்சிக்காரங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிரா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எதிரா குதிரை பேரம் நடந்திருக்கிறதா சொல்லி ஒரே நாள்ல மனு குடுத்துருக்காங்க. இதுல உள்ள பெரிய சூட்சமம், ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போறதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல், ஏவா வேலு சிங்கப்பூர்ல எங்க தங்கி இருக்காருன்றது, செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நேற்று நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பனையூரில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசினது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இன்னைக்கு திமுக காரங்க மேலே அடுத்தடுத்து போடப்படுற வழக்கு, நம்மளும் காவல்துறை வழக்கு போடுறாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டே இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காலையில் முன்ஜாமீன் ரத்துன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிரடியாக கைது பண்ணுது. கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கலை. சாயந்தரம் நைட் ஆனவுடனே வெளியில் வர்றாரு. அப்போ என்ன மேட்டராக இருக்கும், என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சொந்த ஜாமீனில் நீதிபதி விட்டுருக்காரு அப்படின்ற ஒரு தகவல். சரிப்பா, இது சின்ன கேஸு ரைட் அப்படின்ட்டு நம்மளும் கடந்து போயிட்டோம். இப்போ நம்ம பெரிய ஆளான செந்தில் பாலாஜியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஓகே. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, சரண் ஜெயராமன். இவர் யாருன்னா, அமைச்சர் சரத் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். இவர் ஆரம்ப கட்டங்கள்ல இருந்தே அவருடைய குடும்பம் முழுக்க திமுக. இன்னைக்கு ஜென்சி அப்படின்ற செயற்பாட்டாளராக இருக்காரு. அதாவது சில தொடப்பு கட்டையெல்லாம் இணைஞ்சிருந்து அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு திரிவாங்க பார்த்தீங்களா, அந்த மாமாக்காரி ஜூலி, இவங்களோட குரூப்லாம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணம் இவங்க தான். இதை ஒருங்கிணைச்சு செயல்பாட்டெல்லாம் அப்படியே வாங்கி பெட்டிகள்லாம் வாங்கி மாற்றி போட்டுக்கிறவங்க, அடிக்கடி சப்ளை பண்ணிக்கிறவாங்க சாப்பாடை. இந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. இன்னைக்கு இந்த சரண் ஜெயராமன் அப்படின்றவன் பெண்களை தொடப்பு கட்டன்னு சொல்லி பேசுகிற இந்த தொடப்பு கட்ட நாதாரி, இவன் என்னன்னா, இவன் மேலே மகளிர் அணியை சார்ந்த சில பேர் புகார் கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேராக கமிஷனர் அலுவலகம் போய் புகார் கொடுத்த உடனே காவல்துறை அவங்கள கைது பண்ணுறாங்க. அவனை கைது பண்ணோடனே உள்ளேயும் போட்டாங்க. நீதிபதி அவர்கள் இவனை ஜெயிலில் போட மறுக்கிறார். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. கேஸ் சரியாக அந்த விசாரணைக்கு உட்பட்டு எல்லாமே அந்த ஒரு ஆதாரமாக கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவல் முன் வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அனிதா ஜெயராமன் அவர்களுக்கு எதிராக கூட, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக கூட செயல்பட்டு இருந்துச்சுன்னா, அவருக்கு ஜாமீன் கிடைக்குது, அந்த முன்ஜாமீன் அதாவது சொந்த ஜாமீனில் விட போகிறாங்கன்னா, ஏன் காவல்துறை அழுத்தம் கொடுக்க தவறுது, ஏன் தமிழக அரசோட வக்கீல் அழுத்தம் கொடுக்க தவறுனாங்கன்னு அங்கேயே நமக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. இப்போ இதே சரண் ஜெயராமன் தொடப்புக்கட்ட விஷயத்துலையும் இந்த சந்தேகம் நம்மளுக்கு எழுது. என்னன்னா, அவரை இப்போ ஜாமீனில் கொடுக்க போகிறாங்க. அப்படி பொதுவாகவே ஒரு கேஸ் நடக்குதுன்னா எப்படின்னா, ரைட்டு, எதிர்த்தரப்புக்கு ஜாமீன் கிடைக்க போகிறது தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு எதிர்த்தரப்புல இருந்து அழுத்தம் கொடுப்பாங்க. இல்லைங்க, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இது தப்பு, இவரை வெளியில் விட்டிங்கன்னா தப்பான காரியம் நடக்கும், பணம் பணப்பட்டுவாடா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆதாரங்களை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவரால் வெளியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இவர் ஒவ்வொரு வீடியோலையும் தொடப்பு கட்டை மாதிரியான தப்பான பொருளை யூஸ் பண்ணி பெண்களை விமர்சிச்சிருக்கிறாரு. ஆபாசம் மாதிரியும் அந்த மாதிரி நடு ரோட்டில் இறங்கி வானவில்தனம் ஆடுறது, அவுத்து போட்டு ஆடுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் ரைட்டா. இப்போ இதெல்லாம் காரணம் காட்டி நீதிபதி அவர்கள்ட்ட முறையிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஜாமீன் கிடச்சிருக்காது. இதை ஏன் காவல்துறையும் அரசு சம்மந்தப்பட்ட வக்கீலும் செய்யறதுக்கு தவறுனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா கைது பண்ணுறாங்க, தமிழக வெற்றி கழக ஒரு காவல்துறை இன்னைக்கு அரசோட காவல்துறை கைது பண்ணுறாங்க. இது தொண்டர்களுக்கு சந்தோஷமாகுது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்க மாட்டேங்குது. அப்ப இதே போல வரிசையா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம என்னத்துக்கு இவங்களெல்லாம் கைது பண்ணணும், சும்மாவே விட்டுறலாமே அப்படின்ற ஒரு காரணம். ஏன்னா இந்த சரண் ஜெயராமன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தன் அன்னப்பன் சிலை நம்ம பேர் அப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு ஜென்சி அப்படின்ற முறையில இவங்க தகாத வார்த்தைகள்ல பெண்களை அசிங்கமா பேசுறது, இந்த ஜூலின்ற அசிங்கமா வருது, அவெல்லாம் இன்னைக்கு நடு ரோட்ல நின்று ஆடுறா. ஏண்டி இப்போ உனக்கு பிள்ளை கலையாதா? நான் கேட்குறேன். அன்னைக்கு பிள்ளை கலைஞ்சு போச்சு, நம்ம விஜய் தான் காரணம், என் அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல, என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாப்புலன்னு சொன்னேடி நாதாரி. நீ இன்னைக்கு நீ ஆட்டம்லாம் போடுறியே ஒரு காவல் அலுவலகத்துக்கு முன்னாடி நின்று, அந்த நாதாரி தொடப்பக்கட்ட பயலுக்கு இப்படி ஆட்டம் போட்டு அவனுக்கு ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு போறியோ, உன் புருஷன் கேட்க மாட்டான் உன்னைய, இப்படி கண்டவன் கூட நின்று நீ ஆடிக்கிட்டு இருக்கியே ரைட்டு, அது உங்கள் பிரச்சனை, நீ ஆடுவ, என்ன பண்ணுவ, கிட்னி திருடுவ, அதெல்லாம் ஓன் ஜோலி. ஆனால் நீ தமிழக வெற்றி கழக பெண்களை பேசுறதுக்கும் தொடப்புக்கட்டைன்னு சொல்லி ஒருத்தன் பக்கத்தில் நின்று ஒன்னையும் சேர்ந்து தாண்டி சொல்கிறேன். நீ என்னடி காதில் வாங்காமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, ஏண்டி வானவில்லுக்கு சுற்றி இருக்கிற அம்புட்டு வானவில்லு, அவன் ஆட்டத்தெல்லாம் பார்த்தா கர்மம்
கண்கொண்டு பார்க்க முடியல அந்த கருமத்த. வீடியோ பாருங்க சைட்ல நீங்கலாம். நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, "இவளலாம் வந்து ஏதாவது பண்ணணும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடந்து போயிருங்க. அது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில நம்ம எதுக்கு கல் எறியணும் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் ஒருத்தன் தொடப்பு கட்டைன்னு சொல்லும்போது, அவனுக்கு பட்டு குஞ்ச மாரி பக்கத்துல நிக்கிறா பார்த்தீங்களா? இவள நம்ம எதுக்குங்க சும்மா விடணும் அப்படின்னு தான் இவள நம்ம இழுக்கிறது. இந்த மாமாக்காரிகள், இந்த மாரி மாமாக்காரைங்கள் இவங்கலாம் திமுகல வந்து ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அடிக்கடி ஆள் மாத்திக்கிருவாய்ங்க. அப்படியே ஜாலியா அப்படியே போக்குவரத்துமா இருப்பாய்ங்க. சும்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றது, சாப்பாடுறது இதெல்லாம் வந்து ஒண்ணுமண்ணா நடத்துவாய்ங்க. இவைங்கலாம் சொந்தக்காரைங்க மாரி. கருமம். அதனால அத பத்தி நம்ம பேச வேணாம். அது பெரிய சாக்கடை. அந்த சாக்கடையிலருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட லண்டன்லலாம் போயிருக்கிறாப்புல. லண்டனுக்கு எதுக்கு போயிருக்காரு? உடல் ரீதியான இருக்கிற அனைத்து பிரச்சனைகள். இந்த மாரி நெறைய விஷயங்கள் லண்டன்ல நடக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியதில்ல. இன்னைக்கு ஏவா வேலு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கெல்லாம் உண்மையிலேயே நெஞ்சு வலியா? யோசிச்சு பாருங்க. மொத நாள் சம்மன் வருது. அப்ப வரைக்கும் அவருக்கு நெஞ்சு வலி வரவே இல்ல. அது வந்து உடல் ரீதியான பிரச்சனை வரவே இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் இது நீதிமன்றத்துக்கு உள்ள போணும்னோனே வக்கீல ஆஜராக சொல்லிட்டு உடனே ஃப்ளைட் ஏறுறாப்லயே. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மாரி லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருந்துச்சுன்னா, அவரால வந்து இன்னைக்கு வெளிநாடு போயிருக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. இந்த மாரி வெளிநாடு தப்பிறக்கூடாதுன்னு ஏதோ இன்னைக்கு செந்தில் பாலாஜி விஷயத்திலயாவது இந்த மாரி லுக் அவுட் நோட்டீஸ், சம்மன் அவங்க கையெழுத்து போய் வாங்கிட்டு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ்ட்ட வாங்கிட்டு வரதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்துட்டாப்லன்னா நீ சிக்குனா வெளிய விடமாட்டாங்க. அவர் எங்க இருக்காருன்ற விஷயம் கரூர்ல ஒரு நிறுவனத்துல வீடு மாரி தங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா கிடைச்சுச்சா அப்படின்றது வேற. அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை. அவர் அங்க தான் இருக்காருன்ற தகவலும் வந்திருக்கிறதா சொல்றாங்க. பார்ப்போம் சீக்கிரமா பிடிபட்டுருவார் அப்படின்றதும், அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போயிட்டாரு. திமுகவ நம்ம தான் கட்டி காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்.எஸ். பாரதி மாரி ஆட்கள், இந்த மாரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து இன்பதுரை, பாஜகலேருந்து நயினார் நாகேந்திரன், அப்புறம் அதிமுகவுடைய கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து இன்னைக்கு நெறைய பேர் வந்து எம்எல்ஏக்கள் கலண்டு போயிட்டாங்க. இங்க வந்து ஏதோ குதிரை பேரம் நடந்திருக்கிறதா எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் அதாவது இன்பதுரையா இருக்கட்டும், இங்கிட்டு ஆர்.எஸ். பாரதியாவே இருக்கட்டும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திச்சுக்கிற சூழ்நிலை இல்லாதவங்க. அப்ப இவங்கலாம் வந்து இன்னைக்கு ஒண்ணு மண்ணா சந்திச்சு, ஒரே புகார போய் குடுக்குறாங்க. ஒரே மாதிரியா வந்து அப்டின்னா, ஆனா நான் பேட்டியில வந்து சொல்றாங்க, "என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே! அவங்களும் அன்னைக்கு வந்திருக்காங்க" அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாரி கேட்டுக்கிறாங்கன்னா, ஆளுநர் அவர்கள் அனைத்து பேருடைய புகாரையும் வாங்கி வச்சிருக்காரு. தமிழக அரசு வந்து இன்னைக்கு எப்படியாவது கவுத்துருவோம் அப்டின்ற பேர்ல, இவங்க இந்த மாரி வேல பார்க்குறதும், ஆர்.எஸ். பாரதி குடுத்த பேட்டியில என்ன சொல்ல வரான்னா, அதாவது என்ன சொல்ல வராப்லன்னா, முழுக்க முழுக்க இந்த ஆட்சிய எங்களால கவுத்துற முடியும். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. குதிரை பேரம் நடத்தி இருக்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொன்ன கையோட, எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள், ஒரு ஆஸ்டின் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ, இன்னொரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏட்ட 50, 50 கோடி ரூபாய் வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. கோவில்பட்டி எம்எல்ஏ ஒருத்தர். கோவில்பட்டி எம்எல்ஏல இன்னைக்கு திமுக சார்புல இருக்கிற எம்எல்ஏ அவர்கள்ட்ட கருணாநிதி அவர் பேரு. அவர்ட்டயும் ஆஸ்டின் எம்எல்ஏ இவங்க 2 பேர்ட்டயும் 50, 50 கோடி மரிய வில்சன் பேசினாப்லயாம். மரிய வில்சன் அவர்கள் இன்னைக்கு 50 கோடி தரேன்னு சொல்லிட்டு பேசினாருன்னு சொல்லி போலியான ஒரு விஷயத்த சொல்றாய்ங்க. அடுத்து ரைட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சார்புல ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கட்சிக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக சைடுல இருக்கிற முக்காவாசி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பண்றதா இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு கட்சிய பொறுத்தவரைக்கும் 1ல அதாவது 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள் வெளியில வந்துட்டாங்கன்னா, அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. இது வந்து சட்டம். அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அதிமுகன்ற ஒரு கட்சிய மெல்ல அழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த எடப்பாடி அவர்கள், இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து கட்சியவே அழிச்சுட்டு அவரே விட்டா நாளைக்கு வந்து டிவிகேல இணைஞ்சிருவாரு. சீட்டு போட்டு வச்சுட்டு இருக்கிறாப்புல இப்போ வரைக்கும். அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இவங்கலாம் சேர்ந்து குதிரை பேரம் குடுத்து சீட்டு குடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட போய் கடிதம் குடுக்குறாங்கன்னா, இவங்களுக்குலாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இல்லாம என்ன இருக்கும்? நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு இந்த பேப்பர குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய செயல்பாட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு அவ்வளோ சிறப்பா ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. லஞ்ச லாவணியங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டிருக்கு. இது அவருக்கே கண்கூட தெரியும். அப்ப இன்னைக்கு பாஜகவுடைய பிஜேபியும், அதிமுகவும் ஒட்டுமொத்தமா கூட்டணி சேர்ந்துக்கிட்டு, இந்த தமிழக அரச கவுக்குறதுக்கு இவ்வளோ பெரிய வேல பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியா ஜாமீன் கிடைக்குதுன்னா, நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப அந்த மாரி அப்ப எத்தன தடவ வந்துட்டு நாங்க வந்து எங்கள புதைச்சு பாருங்கடா, நாங்க மீண்டும் முளைச்சு வர்ற காளான் மாரி வருவோம் அப்படின்னு சொல்லி, அப்ப தமிழக மக்கள வந்து இவங்க மொட்டையடிக்க பார்க்குறாங்களா? அப்படின்றது முதல் கட்டமா ஒரு கேள்வி வருது.
ரைட்டு. இத வந்து நம்ம அடுத்தடுத்து அதில விரிவா நம்ம பேச போறோம். ஏன்னா, இது இதோட முடியிறது கிடையாது. ஏன்னா, அடுத்து கை வைக்க போற ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா ஊழல் பண்ணி, லஞ்சத்திலே கொழிச்சு போயி, தமிழ்நாட்ல பாதிய வளச்சு போட்டிருக்கிற பெருந்தலைகள், அவங்கலாம் சிக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில வர்றதா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், இப்ப இந்த மாற்றுக் கட்சி இணைப்பு விழா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் சிறப்பா செயல்பட்டாலும், கட்சிக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன சலசலப்புகள தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தொண்டர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அறிவுரைகள் அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்காரு. இன்னைக்கு அவங்க வந்து கண்டிப்பா அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இப்போ புதுசா வந்திருக்கிறவங்களாம் அரவணைச்சு கொண்டுட்டு போங்க. சண்டை சச்சரவு வரக்கூடாது. புதுசா சேர்ந்த மகளிர் அவர்களுக்கும், புதுசா சேர்ந்த சில கட்சி நிர்வாகிகளுக்கும் அவங்கவங்களுக்கு தகுந்த பணிகள் வழங்குவோம்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சில இடங்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து தமிழக வெற்றி கழகத்தை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, என்னப்பா இது ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஊழலே இன்னைக்கு உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்றது தான் வெளிப்படையா தெரியிற விஷயமா இருக்கு. ஏன்னா, நம்மளே அத பத்தி நெறைய இடத்துல பேசியிருக்கோம். ஆனா, இன்னைக்கு கட்சிக்குள்ளேருந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஊழல், லஞ்சம் இந்த மாரி விஷயங்களுக்கு அவங்களுக்கும், நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்ப ஜெயலலிதா அம்மாவே எடுத்துக்கங்க. ஆட்சியில இருக்கும்போது தான் அவங்க வந்து அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு போய் உள்ள போட்டாங்க. அதுக்காக அவங்க ஆட்சியில இருக்காங்கன்றதுக்காக அந்த வழக்கு வந்து முடிஞ்சு போறதும் கிடையாது. அவங்களுக்கு தண்டனை கிடைக்காமலும் கிடையாது. அதனால இதுக்கும் வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு அதிமுக காரங்க தப்பிக்கிறதே வந்து ஏதோ விஷயத்துல மாட்டியிருக்காங்க. அதனால தான் டிவிகேல வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வருது. டி நகர் தொகுதியோடைய இன்ப அதாவது டி நகர் தொகுதியில இருமுறை வந்து எம்எல்ஏவா இருந்த கலைராஜன், விபி கலைராஜன் அவர்கள் இன்னைக்கு வந்து திமுகல வந்து பிரிஞ்சு டிவிகேல இணைஞ்சிருக்காரு. எம்பி ஜெகத் ரட்சகன் இன்னைக்கு திமுகவுடைய சொந்த எம்பியான ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் வந்து இன்னைக்கு திமுகல இணைஞ்சிருக்காரு. உண்மையிலே இந்த ஒரு செயல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது டிவிகேல செஞ்சிருக்காரு. இந்த ஒரு செயலை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை ஸ்பைகளை எதுவும் திமுக உள்ள அனுப்புதோ அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுது. ஆனா இவங்கலாம் வந்து உண்மையா உழைப்பாங்களா? இல்ல இன்னைக்கு நம்மகிட்ட பவர் இருக்கு அப்படின்றதுக்காக அந்த பவர் ஸ்டேஷனுக்காக வந்திருக்காங்களா? நாளைக்கு கட்சிக்குள்ள கலகம் பண்ண போறாங்களா? அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திமுகவுடைய இந்த ஜூலி மாதிரியான மாமா நாய்களுக்கும், இந்த ஜெகத் ரட்சகன் இது சரண் ஜெயராமன் அப்படின்ற தொடப்பு கட்டைக்கு நம்ம அவ்வளோ தூரம் வந்து பதில் குடுக்க வேணாம். அவங்கள அவ்வளோ தூரம் நம்ம மும்பரமா எடுத்துக்க வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஞாயித்துக்கிழமை சில சனிக்கிழமை அந்த ஜென்சி மீட்டிங்னு சொல்லி போட்டு ஒப்பாரி வைப்பாய்ங்க. நடு ரோட்ல ஒப்பாரி வைக்கிறது, நடு ரோட்ல அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறது, இதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலை. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, தமிழக வெற்றி கழக பெண்களே அசிங்கமா பேசுவாய்ங்க. அதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை. பதிவு போடுறது, அந்த ஏற்கனவே வந்து இந்த சரத் அவர்களுடைய அமைச்சர் அவர்களுடைய பதிவை நான் தான் வெளியிட்டேன்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு திரியிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஏஐ விஷயங்கள் வந்துருச்சு. ஏகப்பட்ட செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. ஈஸியா எந்த விஷயத்த யார் பண்ணா அப்படின்றதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இன்னைக்கு ஒருவேளை தப்பு இருந்துச்சு அப்படின்னா, அமைச்சர் சரத் அவர்களுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கண்டிப்பா எடுத்து சொல்லுவாரு. ஏன்னா, அதெல்லாம் அந்த காலத்துல நடக்கும்போது முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்துல இருந்தது. அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க உதயநிதியே குடுத்துட்டு போயிட்டாருங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாப்புல. நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. அதனால யாருமே வந்து இன்னைக்கு இந்த மாமாக்காரங்க பேச்ச நம்பிக்கிட்டு, இவங்க பின்னாடி போறோம், இவங்கள வந்து நம்ம கண்டுக்கிறோம், இவங்களுக்கு வந்து இப்ப நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொம்பள புள்ள மாரி ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைப்பா. கேட்டா எங்கள அவங்க இது சொல்ட்டாங்க. தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் வந்து எங்கள அசிங்கமா பேசிட்டாங்க, எங்கள ஆபாசமா பேசிட்டாங்க, எங்கள வந்து குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் இழுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, நமக்கு என்னலாம் நடந்துச்சோ, அதெல்லாம் அவங்களுக்கு நடந்த மாரி உட்காந்து கதை கட்டுவாய்ங்க. அதனால நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.